சந்தர்ப்பவாதம் அரசியல் செய்கின்ற சில கட்சிகள் தேர்தலுக்காக ஏதேதோ வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய பார்வை பாஜக பார்வை கிடையாது, பிரித்தாளும் கொள்கை கிடையாது. 68வது குரு பூஜை தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு 68வது குரு பூஜையில் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். முதலில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தபால் தலை எங்களுடைய ஆட்சி வெளியிட்டது. தொடர்ந்து இந்த பகுதி தென் மாவட்டங்கள் முன்னேறுவதற்காக சாலை வசதி, அபிவிருத்தி போன்றதை காங்கிரஸ் பேரியக்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரனுடைய கனவு எல்லா சமூகங்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற ஆட்சியாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிப்படி மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். சந்தர்ப்பவாதம் அரசியல் செய்கின்ற சில கட்சிகள் தேர்தலுக்காக ஏதேதோ வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தேர்தல் மட்டும் எங்களது குறியில்லை. மக்களுடைய நல்லிணக்கம், மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. ஆகவே எப்பொழுதும் தேவேந்திர குல மக்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் பின்னி பிணைந்திருக்கிறது. எப்படிங்க? அது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உரசல், கட்சிக்குள்ள பிரச்சனை. அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. எங்களுடைய பார்வை பாஜக பார்வை கிடையாது, பிரித்தாளும் கொள்கை கிடையாது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் நினைக்கிறார்கள். பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கு காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.